எல்லாருக்கும் வணக்கம். நீ நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, காளிதாஸ் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்கன்னா, நம்முடைய பரத் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்முடைய ஜிவி பிரகாஷ் அவங்க தங்கச்சி பவானி அவளை எடுத்துட்டு வந்து போட்டு இதுல வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. சரி, படத்தினுடைய கதைக்கு போலாமா? இந்த படத்துல வந்து ஒரே ஒரு அபார்ட்மெண்ட்ல மட்டும் தொடர்ந்து வந்து ஒரு 3 கேஸுக்கு மேல வந்து ஒரு கொலை கேஸ், மிஸ்ஸிங் கேஸாவே நடக்குது. இதை எடுத்து பாக்குறவர் தான் நம்மளுடைய காளிதாஸ். அவரை வந்து நம்மளுடைய பரத் ஹீரோ. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவருடைய மனைவி வந்து இவரை விட்டுட்டு ஓடி போயிட்டு தான் வந்து சுத்திக்கிறவங்க எல்லாம் தவறுதலா பேசுறாங்க அந்த அபார்ட்மெண்ட்லயே. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவன் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கவே வக்கில்ல, இவன் வந்து இந்த கேஸை கண்டுபிடிக்க போறான்னு சுத்தி ஒரு விமர்சனம் சொல்ல, அது ஒரு பக்கம் போனாலும் இதனுடைய கேஸே வந்து பாத்தீங்கன்னா வில்லனுக்கு வந்து சரியான ஒரு மாஸ் பிஜிஎம் கொடுத்து அவனை கடைசி வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அவனை பேக் ஆங்கிள் காமிச்சிருக்காங்க, ஃப்ரண்ட் ஆங்கிள் காட்டல. அதுதான் ஒரு ட்விஸ்ட். அதோட மெயினா என்ன ஒன்னா ஒரு காமெடினா, இது உண்மையாவே அவனுடைய ப்ரொஃபஷனல் இதுதான் பண்ணிட்டு இருக்கானா இந்த பொண்ணுங்களுக்கு அடுத்தி அப்படின்றது தான் ட்விஸ்ட். பொண்ணுங்களை வந்து உயிரோட வந்து தண்ணியில முக்கி சாவடிக்கிறோம். இது வந்து ஃபைனலா வந்து ஒரு ஜட்மெண்ட்ல பார்க்கும்போது கூட இருக்கிற ஒருத்தன் தான் இந்த கொலையவே பண்ணியிருக்கான். அது போலீஸா இல்ல சுத்தி இருக்கிறவனா அப்படின்றது அந்த படம் ட்விஸ்ட். ஒரே வார்த்தை சொல்ல போனா, அரைச்ச மாவே அரைச்சிருக்காங்கன்ற மாதிரி படம் வந்து சரியான மொக்கன்னு தான் சொன்னோம். ஆனா பரத்துக்கு வந்து இது கம்பேக்கா இருக்கலாம். ஸ்கிரீன் பிளே ஒர்க் வைஸ் படம் வந்து சரியான சூப்பரா இருந்துச்சு. ஆக்டிங் ஸ்கில்லும் சூப்பரா இருந்துச்சு. ஆனா கான்செப்ட் வைஸ் படம் ஃபெயிலியர் தான். உண்மையா சொல்ல போனா படத்துல ஒண்ணுமே இல்லை. ஒரு கேஸ கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஆங்கிள் இங்க சுத்தி அங்க சுத்தி கடைசியில் ஒரே இடத்துக்கு தான் வராங்க. அதுதான் ட்விஸ்ட். இது நம்முடைய வெற்றிமாறன் கிட்ட வந்து படத்துல வந்து நிறைய படத்துல லீட் ரோல் பண்ண நம்மளுடைய செந்தில் வந்து வட சென்னையில வர செந்தில வந்து இதுல மெயினா போட்டு காமிச்சிருக்காங்க. கறிக்கடையில வந்து வேலை செய்யற மாதிரி இது ஏதோ பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. படம் ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்லணும். இப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்படின்னு தான் இது அந்த படத்தை பார்க்கும்போது. ஓகே, நீங்க வந்து இந்த படத்தை பார்த்து ஏமாந்துற நீ இப்பயும் சொல்றோம், படத்துல கதை இல்லை. மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம். பாய்.